இலங்கை தமிழர் நலன். முகாம் வாழ் இலங்கை தமிழர்கள் கண்ணியமாக வாழ்ந்திடும் வகையில் உயர்த்தப்பட்ட உதவித்தொகை, உணவுப் பொருள்கள், மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, திறன் பயிற்சி, சுய உதவி குழுக்களுக்கு கடன் என அவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களுக்கென இதுவரை 456 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவித்த இலங்கை மக்களுக்கு 197 கோடி ரூபாய் மதிப்பிலான 40,601 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்கள் மாண்புமிகு முதலமைச்சர்களால் அனுப்பி வைக்கப்பட்டன. அதேபோன்று கடந்த ஆண்டு டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு 950 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இவ்வாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் கருணை கடல் கடந்தும் தாய் தமிழ் உறவுகளின் இன்னல்களை களைந்திட உதவியது. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு புதிய நிரந்தர வீடுகள் கட்டித்தரும் திட்டத்தின் கீழ் 3 கட்டங்களாக மொத்தம் 10,469 வீடுகள் கட்டுவதற்கு 630 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இவற்றில் 6,010 வீடுகள் கட்டுவதற்கான பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் மற்ற வீடுகளின் கட்டுமான பணிகள் விரைந்து நடைபெற்று வருகின்றன.